This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா மதுரையில் நடந்த முக்கியமான பேரணி போராட்டம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாங்க. டங்ஸ்டன். இந்த டங்ஸ்டனுங்கிற வார்த்தை வந்துட்டு அடிக்கடி இப்போ கேள்விப்பட்டுட்ருப்பீங்க. அதுவும் குறிப்பாக மதுரை மக்கள். ஏன்னா இந்த மதுரையில் தான் இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்துட்டு உருவாக்குறதுக்கு தான் இத்தனை பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. மத்திய அரசு ரொம்ப முனைப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் மத்திய அரசு வந்துட்டு வேதாந்தாவோட துணை நிறுவனம் அதுக்கு வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு தந்திருக்காங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா வேதாந்தாக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் எப்போவுமே வந்துட்டு ஒரு இதுதான் ஆகாது, நடக்காது. எப்போ வந்தாலும் அவங்க வந்தாலும் பிரச்சனை தான். ஸோ இது வந்துட்டு இன்றைக்கும் தொடருது. ஆனால் நம்ம தமிழக அரசு, நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் இதுக்காக ஒரு தீர்மானமே நிறைவேற்றிருக்காரு. அது வந்துட்டு என்னென்னா, கண்டிப்பாக இந்த சுரங்கத்தை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரியே இது வரைக்கும் அவர் வந்துட்டு எதிர்ப்பை தான் தெரிவிச்சிட்ருக்காரு. சரி, இதுக்கு அப்புறம் மக்களோட நிலைமை என்னன்னு பார்க்கலாம். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிட்டாப்பட்டி, வெள்ளரிப்பட்டி, நாய்க்கரிப்பட்டி, இந்த மாதிரி வெள்ளரிப்பட்டி இதிலெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சுரங்கம் வர்றதுக்கான இது வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்துட்டு செய்ய போகிறாங்க. பட் இதுக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு பெரிய எதிர்ப்புங்க. ஏன்னா வந்துட்டு இதனால் வந்துட்டு இயற்கை சூழல் நிறைய பாதிக்கப்படும், நிறைய உயிரினங்கள் அழிஞ்சிரும், விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இதோட கோரிக்கை. இது கோரிக்கை அது இதுன்னு போயிட்டு இது வைக்கிறது, இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுக்குறது, இது எல்லாமே வந்துட்டு நிறைய போய்கிட்டு இருந்துச்சு. பட் இதையெல்லாம் தாண்டி இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அது போராட்டமாக வெடிச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த போராட்டம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் இதுதான் வந்துட்டு முன்னெடுத்து நடத்தியிருக்கு. ஸோ இந்த போராட்டம் பேரணிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம போலீஸ் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இது பண்ணல, பர்மிஷன் தரலை. ஆனாலும் பர்மிஷன் தரலைனாலும் நாங்கள் வந்துட்டு நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நரசிங்கப்பட்டி பெருமாள் கோயில், பெருமாள் மலைக்கோயில் அங்கே ஆரம்பித்து மதுரை தலைமை தபால் நிலையம் அது வரைக்கும் பேரணி போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பேரணியில் இவங்க மட்டுமே வந்திருந்தால் ஒரு 100-200 அவ்வளோதான் ஆளுங்க வந்திருப்பாங்க. பட் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. படையப்பா படத்தில் வந்த கிளைமேக்ஸ் சீன் மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு கூட்டம். எல்லாருமே வியாபாரிகள், வியாபாரிகள், நல சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு ஒன்றா சேர்றதுக்கான ஒரு தூண்டுதலாக மாறிடுச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா யாரும் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்துட்டு தடையை மீறி, ஏன்னா இதுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னாலும் நாங்கள் வந்துட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்தது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு புரட்சியாகவே வெடிச்சிச்சு. ஸோ இதுலேருந்து மக்கள் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. மத்திய அரசு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்ம தமிழக அரசு துணை நிற்கிது. பார்ப்போம் எப்படி இந்த பிரச்சனை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் இந்த போராட்டத்தை மக்கள் மத்தியில் நானும் கொண்டு வரணும்னு நினச்சேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கோம். மக்களே, இந்த சுரங்கம் அமைச்சா இயற்கை சூழல் பாதிக்கப்படும், நிறைய உயிரினங்கள் அழிக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை. விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கங்கிறது உண்மை. ஸோ நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த போராட்டத்துக்கு துணை நிற்போம். தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.